ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஆர்பி வாங்கி அசத்தலாக போயிட்டுருக்க சீரியல் சிறகடிக்க ஆசை. அந்த சீரியலில் அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் டெம்பிள் ஷூட் வருது. நம்மளோட மீனா அவங்களோட அம்மா எல்லாம் வந்து கோவிலில் இருக்க மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி முத்து அவங்க அப்பாவோட சேர்ந்தும் ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. அப்கமிங் கோவில் எபிசோட் நம்ம மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்களா இல்லை கோவிலுக்கு போகிறாங்களா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி முத்துவோட ஃப்ரெண்டு பழனின்னா அவர் வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில். முத்துவை வந்து அப்படியே அலைக்கா தூக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அவங்களோட நட்பு உண்மையிலேயே ரொம்பவே வியக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. ஆன் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஆஃப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, அதாவது அந்த கார் நிறுத்துவாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் அவங்க முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் 3 பேர் சேர்ந்து ஒன்றா எடுத்திருக்க பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்குக்கு நம்ம சிறகடிக்க ஆசை பஞ்சமே கிடையாது. ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் ரோகிணி மாட்டுற மாதிரியே கொண்டு போகிறாங்க, ஆனால் மாட்ட மாட்டாங்க. அது என்னென்னா விறுவிறுப்பை தூண்டி தூண்டி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அவங்களோட ட்ராக்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நம்பர் 1 சீரியலாக இருந்துகிட்ருக்காங்க. இன்னுமே கூடுதலாக வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு ட்ராக்காவது அவங்கள பற்றின உண்மைகள் வெளிவரணுமே அப்படின்ட்டு. அந்த பண விஷயம், அதாவது ஜீவா கிட்ட வாங்கின பண விஷயமாவது வெளியில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே போல் இன்னைக்கு எபிசோட் எவ்வளோ கோவம் இருந்தாலும் மீனா முத்துவோட பேச்சு விழுந்துடுறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே போய் சடனாக அந்த சாரியை கட்டிட்டு வந்து அவர் முன்னாடி நின்று அவரை சந்தோஷப்படுத்தினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு பையனை போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல முத்து மீனா 2 பேருமே இருக்காங்க. இது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. முத்து மீனா அங்கே ரோகிணியை பார்க்க போகிறது கிடையாது. புஷ்ஷுன்னு தான் போக போகுது. ஆனாலும் ஒரு விறுவிறுப்பை தூண்டுற மாதிரியான ஒரு எபிசோடாக கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.